இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். உயிர்ப்பு என்பது கிறிஸ்துவ வாழ்வினுடைய ஒரு முக்கியமான நம்பிக்கை கோட்பாடாக இருக்கின்றது. இந்த உயிர்ப்பு என்ற ஒன்று இல்லை என்றால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வானது அர்த்தமற்ற ஒரு வாழ்வாக மாறிவிடும் என்பதை தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, இந்த காலகட்டங்களிலே பார்க்கின்ற பொழுது ஒரு சில செய்திகளை பார்க்கின்ற பொழுது ஒரு பெண்மணியானவர் ஒரு உரையாடலை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அந்த உரையாடலை கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுதே அந்த பெண்மணியானவர் விழுந்து இறந்துவிடக்கூடியவராக இருக்கின்றார். இன்னும் ஒரு சில மனிதர்களை பார்க்கின்ற பொழுது நடனமாடி கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு நடனமாடி கொண்டிருக்கின்ற பொழுதே கீழே விழுந்து இறந்து விடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இன்னொரு நபர் பாடல் பாடிக்கொண்டிருக்கின்றார். பாடிக்கொண்டிருக்கின்ற பொழுதே விழுந்து இறந்து விடுகின்றார். இவ்வாறு இறப்பானது எப்பொழுது வருகின்றது, எந்த வழியிலே வருகின்றது, எதன் நிமித்தமாக வருகின்றது என்பதை அறியாத ஒரு சூழலிலே இறப்போடு நம்முடைய வாழ்வு முடிந்து விடுகின்றதா, இறப்போடு நம்முடைய வாழ்வினுடைய அந்த அத்தியாயமானது நிறைவுக்கு வருகின்றதா என்ற ஒரு குழப்பமானது ஏற்படுகின்றது. அப்படி இறப்பு தான் ஒரு முடிவு என்றால் நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்விலே நாம் வாழ்ந்த வாழ்விற்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடுமோ என்ற ஒரு எண்ணமானது எழும் விதத்திலே அமைந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய நமக்கு உயிர்ப்பு என்ற உன்னதமான ஒரு கொடையானது ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் இருக்கின்றது என்பதை இயேசுவனுடைய இந்த உயிர்ப்பானது நமக்கு ஒரு பாடமாக கொடுக்கப்படும் விதத்திலே அமைந்திருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, உயிர்ப்பு அப்படின்னாலே அந்த கான்செப்டை விளக்குறதே மிகவும் கடினம். விளக்குவதற்கு மிகவும் கடினமாக இருந்தாலும் ஒரு சில அந்த அடையாளங்கள் வழியாகவும் ஒரு சில அந்த எக்ஸ்பீரிமெண்ட்களின் வழியாகவும் நம்ம எளிதாக அதை விளக்கி விடலாம். குறிப்பாக ஒரு மனிதரிடம் இப்படிதான் சொல்லுகின்றார்கள், சென்று உயிர்ப்பை எப்படி நீங்கள் விளக்க முடியும் என்று கேட்டதற்கு அந்த மனிதர் செய்த ஒரு சிறிய ஆய்வை நான் இப்பொழுது செய்து அதன் வழியாக இந்த உயிர்ப்பை விளக்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்பிற்குரியவர்களே, இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு மண்ணு. இந்த மண்ணை முழுவதுமாக நாம் வைத்திருக்கின்றோம். இதிலே இரும்பு துகள்களை போடுகின்ற பொழுது போட்டு அந்த இரும்பு துகள்களை கலக்கின்ற பொழுது அதை பிரித்து எடுப்பதற்கு மிகவும் கடினமாக இருக்கும். நம்மால் எளிதாக பிரித்தெடுக்க முடியாது. அது மண்ணோடு மண்ணாக இணைந்து விடக்கூடியதாக இருக்கின்றது. இப்படித்தான் இறப்பின் பொழுதும் நம்முடைய உடலானது மண்ணோடு மண்ணாக இணைந்து விடும் விதத்திலே அமைந்திருக்கின்றது. இப்படி மண்ணோடு மண்ணாக இணைந்து விட்ட நம்முடைய அந்த உடலை எவ்வாறு ஆண்டவர் உயிர்ப்பிப்பார் என்ற ஒரு கேள்வியானது நிறைய தருணங்களிலே எழும் விதத்திலே அமைந்திருக்கின்றது. இதற்கு எளிதாக ஒரு சாதாரண காந்தம், இந்த காந்தத்தை எடுத்து அப்படியே அந்த மண்ணோடு இணைக்கின்ற பொழுது, அந்த மண்ணோடு இணைத்து எடுக்கின்ற பொழுது எல்லா இரும்பு தூள்களும் ஒன்றாக இணைக்கப்பட்டு வெளியே தனியாக மண்ணிலிருந்து பிரித்தெடுக்கும் விதத்திலே அமைந்திருக்கின்றது. இவ்வாறுதான் இந்த உயிர்ப்பானது ஒரு சாதாரண ஒரு காந்தத்தால் அந்த மண்ணோடு மண்ணாக இணைந்திருக்கக்கூடிய அந்த இரும்பு துகள்களை பிரித்தெடுக்க முடிகின்றது என்றால் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு வல்லமை மிகுந்தவராக இருக்கின்றார், எவ்வளவு ஆற்றல் மிகுந்தவராக இருக்கின்றார், இயற்கையை முழுவதுமாக அடக்கியவராக இருக்கின்றார், எத்தனையோ அற்புதங்களை செய்த ஆண்டவராக இருக்கின்றார். அவரால் இந்த மண்ணோடு மண்ணாக இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய உடலை பிரித்தெடுக்க முடியாமல் போய்விடுமோ அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரினுடைய வல்லமையால் நாம் உயிர் தெழுவோம் என்பது நம்பிக்கை மட்டுமல்ல, அந்த நம்பிக்கையின் ஆழமாகவும் அச்சாரமாகவும் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த உயிர்ப்பு என்ற உன்னதமான கொடை நமக்கு இறைவன் கொடுக்கின்ற ஒரு பரிசாக என்ன வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அதே போல பார்க்கின்ற பொழுது திரு அவையானது இந்த உயிர்ப்பிற்கு இரண்டு அடையாளங்களை கொடுக்கின்றது. ஒன்று, நம்முடைய இந்த பாஸ்காவின் பொழுது வெளிநாடுகளிலே பார்க்கின்ற பொழுது பாஸ்கா முட்டை என்று ஒன்றை அவர்கள் கொடுப்பார்கள். பாஸ்கா முட்டையை கொடுப்பதற்கு அர்த்தம் அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கின்றது. ஆனால் நம்முடைய தமிழக திருவையிலும் இன்று நிறைய ஆலயங்களில் பார்க்கின்றோம், இது அவுச்ச முட்டையை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் எதற்கு என்று
அவர்களுக்கே தெரியாமல் இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த முட்டையானது இந்த உயிர்ப்பினுடைய அடையாளமாக திரு அவையானது நமக்கு கொடுத்திருக்கக்கூடியதாக இருக்கின்றது. எப்படி என்றால், ஒரு முட்டை அதனுடைய தோடை உடைத்து விட்டு எப்படி ஒரு கோழி குஞ்சானது வெளியே வருகின்றதோ அதுபோல இந்த கல்லறையை உடைத்து கொண்டு ஆண்டவர் வெளியே வருகின்றார், புது வாழ்வோடு வெளியே வருகின்றார் அப்படிங்கிறத அடையாளப்படுத்தும் விதத்திலே தான் இந்த முட்டையானது நமக்கு அடையாளமாக திருஅவையானது உயிர்ப்பினுடைய அடையாளமாக கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னொன்றையும் திருஅவையானது உயிர்ப்பினுடைய அடையாளமாக கொடுக்கின்றது. அது என்ன என்றால் பட்டர்ஃபிளை, வண்ணத்து பூச்சி. இந்த வண்ணத்து பூச்சிகளை பார்க்கின்ற பொழுது அதனுடைய நிலைகள் 3. அறிவியல் ஆசிரியர்களிடம் கேட்டு பார்த்தீர்கள் என்றால் தெளிவாக தெரியும். அதனுடைய நிலைகள் 3. 1, முதலிலே பார்க்கின்ற பொழுது புழு நிலைமை, இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது கூடு நிலை, மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது வண்ணத்து பூச்சாக பறந்து செல்லக்கூடிய நிலை. முதலிலே வரக்கூடிய அந்த புள்ளி நிலையானது இயேசுவனுடைய மனித தன்மையை விளக்கும் விதத்தில் அமைந்திருக்கின்றது. கடவுள் தன்மையில் விளங்கியவர் தன்னையே வெறுமையாக்கி மனிதராக வந்தார் என்பதை அடையாளப்படுத்தும் விதத்திலே அந்த முதல் நிலையானது, அந்த புள்ளி நிலையானது இருக்கின்றது. இரண்டாவது நிலையாக அந்த கூடு நிலை இருக்கின்றது. எதற்கு ஒப்பிடுகின்றார்கள் என்றால், இயேசு 3 நாட்கள் கல்லறையிலே இருந்த அந்த நிகழ்வை அதற்கு ஒப்பிடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது அந்த வண்ணத்து பூச்சியாக பறந்து செல்லக்கூடியது இயேசுவினுடைய உயிர்ப்பை அடையாளப்படுத்தும் விதத்தில் ஒரு புதிய வாழ்விற்கு கடந்து செல்லுகின்றார் என்பதை அது நமக்கு வெளிப்படுத்தும் விதத்திலே அமைந்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த 2 அடையாளங்களும் நம்முடைய வாழ்விலே இந்த உயிர்ப்பு என்பது ஒரு உன்னதமானது நமக்கும் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை நமக்கு ஊட்டும் விதத்திலே அமைந்திருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, இந்த உயிர்ப்புக்கு சான்றுகளாக நமக்கு கொடுக்கப்படக்கூடியது முதலிலே அகற்றப்பட்ட கல். அந்த கல்லறையினுடைய கல்லானது அகற்றப்பட்டிருந்தது என்று விவிலியமானது நமக்கு சொல்லுகின்றது. இதை அடிப்படையாக வைத்து நம்முடைய திருத்தந்தை கூறுகின்ற பொழுது அழகாக சொல்லுவார், நம்முடைய வாழ்விலும் கற்கள் அகற்றப்பட வேண்டும் அப்படின்ட்டு. அந்த கற்களானது முதலிலே சோர்வு என்ற அந்த கல்லானது நம்மிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று நம்முடைய திருத்தந்தை சொல்லுகின்றார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது பாவம் என்ற அந்த கல்லானது நம்மிடமிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார். அன்பிற்குரியவர்களே, இயேசுவினுடைய உயிர்ப்பினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த கல்லறையின் அகற்றப்பட்ட கல்லானது நம்முடைய வாழ்விலும் எவ்வாறு என்றால், நம்முடைய சோர்வானது என் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார், என்னுடைய ஆண்டவர் என்னோடு முழுவதுமாக வாசம் செய்கின்றார் என்பதை உணர்ந்து மனச்சோர்வு வருகின்ற பொழுது, தளர்ந்து விழுகின்ற பொழுது முழுவதுமாக ஆண்டவரனுடைய துணையை நம்பி மீண்டுமாக எழ வேண்டும் என்ற ஒரு உன்னதமான படிப்பினை அது நமக்கு கொடுக்கின்றது. அதே போல பார்க்கின்ற பொழுது நம்முடைய பாவ வாழ்வை முழுவதுமாக விட்டு என் ஆண்டவர் என்னோடு இருக்கின்ற பொழுது என்னுடைய பாவத்தில் இருந்து நான் முழுவதுமாக மீண்டு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே ஒரு புதிய வாழ்வு, பாவம் இல்லாத ஒரு புதிய வாழ்விற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு அழைப்பினையும் இந்த வெறுமையான கல்லானது, அகற்றப்பட்ட கல்லானது நமக்கு கொடுக்கும் விதத்திலே அமைந்திருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, அதே போல பார்க்கின்ற பொழுது இந்த உயிர்ப்பின் சான்றாக திருத்தூதர் பவுல் அழகாக சொல்லுகின்றார். 1 கொரிந்தியர் 15:14 இயேசு உயிர்க்கவில்லை என்றால் நாங்கள் கொண்ட நம்பிக்கை வீணானது என்று திருத்தூதர் பவுலடியார் சொல்லுகின்றார். ஆக மொத்தத்திலே இயேசுவனுடைய உயிர்ப்பு தான் நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கையினுடைய அச்சாரமாக இருக்கின்றது. ஆகவே அவர் உயிர்க்கவில்லை என்றால் நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையானது வீணாக மாறிவிடுகின்றது என்பதை அவர் சொல்லுகின்றார். மேலும் திருத்தூதர் பணிகள் நூலிலே சாட்சிகள் சொல்லப்படக்கூடியதாக இருக்கின்றது. திருத்தூதர் பணிகள் 10ஆம் அதிகாரம் 39-41 பார்க்கின்ற பொழுது, இறந்து உயிர் தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள் என சொல்லுகின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, அந்த உயிர்த்த ஆண்டவரிடம் சீடர்கள் உண்டு குடிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அந்த உயிர்ப்பிற்கு சீடர்களை சாட்சிகளாகவும் மாறிவிடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆக மொத்தத்திலே இயேசுவினுடைய உயிர்ப்பின் சாட்சிகள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்விற்கு நம்பிக்கை ஊட்டும் விதத்திலே அமைந்திருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, ஆனால் நிறைய தருணங்களிலே இந்த உயிர்ப்பை தவறாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த 2021ஆம் ஆண்டு ஜாம்பியாவிலே ஜேம்ஸ் சக்கரா என்ற ஒரு 22 வயதுடைய ஒரு மனிதரானவர் இயேசு எப்படி 3 நாட்களில் இறந்து உயிர்த்தாரோ அதுபோல
நானும் 3 நாட்களில் அடக்கப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர் தழுவேன் என்று மிகவும் கங்கணம் கட்டிக்கொண்டு அவருடைய நண்பரை இவரை கல்லறையிலே அடக்கம் செய்ய சொல்லிவிட்டு நண்பரை வீடியோ எடுக்க சொல்லுகின்றார். இவரின் நண்பரும் அவரை அடக்கம் செய்கின்றார். அடக்கம் செய்துவிட்டு அதை வீடியோவாக எடுத்து வைக்கின்றார். 3 நாட்கள் கழித்து அந்த கல்லறையை தோண்டிப்பார், நான் உயிரோடு இருப்பேன் என்று சொல்லுகின்றார். 3 நாட்கள் கழித்து அந்த கல்லறையை அவர் தோண்டி பார்க்கின்றார். பார்க்கின்ற பொழுது அந்த இடத்திலே அவருடைய உடலானது, இறந்த உடலானது இருக்கின்றது. இது விதண்டாவாதத்திலே செய்வது போன்று இருக்கின்றது. இயேசுவின் மீது நம்பிக்கை வர வேண்டும். நம்முடைய இறப்பிற்கு பின்பு அவர் உயிர்ப்பை கொடுப்பார் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த உயிர்ப்பை நாம் இப்பொழுதே பெற்றுவிடலாம் என்ற எண்ணத்திலே நாம் செய்கின்ற பொழுது அது தவறிலே சென்று முடிவடையும் விதத்திலே அமைந்திருக்கின்றது. நம்முடைய வாழ்விலே இந்த உயிர்ப்பு நம்முடைய நம்பிக்கையினுடைய அடிப்படையாக இருக்கின்றது. இந்த உயிர்ப்பை முழுவதுமாக ஆண்டவருடைய உயிர்ப்பு, நாமும் உயிர்த்தெழுவோம் என்ற ஒரு செய்தியை நமக்கு கொடுக்கின்றது என்பதை ஒவ்வொரு தருணத்திலும் புரிந்தவர்களாக, அறிந்தவர்களாக இந்த உயிர்ப்பு திருவிழாவை மகிழ்ச்சியோடு, பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடும். ஏனென்றால் திருவிழாவிற்கெல்லாம் தலை சிறந்த திருவிழாவாக இருக்கின்றது. விழாவிற்கெல்லாம் பெரிய விழாவாக, ஒரு மாபெரும் விழாவாக இந்த உயிர்ப்பானது இருக்கின்றது. இந்த உயிர்ப்பை நம்முடைய வாழ்வினுடைய பாவங்களில் இருந்து விலகி, நம்முடைய வாழ்வினுடைய சோர்வில் இருந்து விலகி, நம்முடைய வாழ்வில் தவிர்க்கப்பட வேண்டியவைகளில் இருந்து விலகி, இயேசு என்ற உன்னதமான ஆண்டவரை பற்றி கொள்ளுகின்ற பொழுதே நாமும் கூட உயிர்ப்பின் மக்களாக, உயிர்ப்பை சுவைக்கக்கூடியவர்களாக இருப்போம். அதை நிறைவாக சுவைப்போம். உயிர்ப்பின் சாட்சிகளாக மாறுவோம். ஆமென்.